Hello everyone, welcome back to optometrydesk. Optometry something beyond refraction. This is optometrist Bhuvaneshwari. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினா Duochrome test. So first, Duochrome test அப்படினா என்னன்னு பார்க்கலாம். Definition: Duochrome test is a procedure done following subjective refraction to refine given spherical correction, also known as bichrome test. ஸோ டியூக்ரோம் டெஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு சப்ஜெக்டிவ் ரிஃப்ராக்ஷனோ இல்லை ரெட்டினோஸ்கோப்போ பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு கிடைச்ச ஒரு நெட் வேல்யூ இருக்குல்ல, அந்த நெட் வேல்யூவில் நமக்கு இருக்கிற ஸ்பெரிக்கல் பவரை ரிஃபைன் பண்ணுறதுக்காக, அதாவது நம்ம கொடுத்துருக்க ஸ்பெரிக்கல் கரெக்ஷன் கரெக்டாக இல்லை நம்ம அதை ஓவர் கரெக்ட் பண்ணியிருக்கோமா அண்டர் கரெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படின்றதுக்கான டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட். இதை பைக்ரோம் டெஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். இதோட பிரின்சிபல் என்ன அப்படின்னா chromatic aberration. First, chromatic aberration என்னன்னு பார்ப்போம். A common optical phenomena that occurs when a lens cannot bring all wavelength of light to a single converging point. This happens because different wavelength of light refract at slightly different angles as they pass through a lens. Lower the wavelength of light, shorter the focal point. அதாவது நம்மளோட ஆப்டிக்கல் அபரேஷன்ஸில் ஒன் ஆஃப் தி திங் தான் இந்த குரோமேட்டிக் அபரேஷன் அப்படின்றது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் லென்ஸ் சர்ஃபேஸில் ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் கலர் பாஸ் ஆகும்போது அதில் எல்லா கலர்ஸும் ஒரே ஃபோக்கல் பாயிண்டில் ஃபார்ம் ஆகாது. இது ஏன் அப்படின்னா, ஒரு வேவ்லென்த்துக்கும் ஒரு ஃபோக்கல் பாயிண்ட் இருக்கும். ஈவன் தூ தி லென்ஸ் மெட்டீரியல் ஆர் தி மீடியம் தட் தே பாஸ் த்ரூ இஸ் சேம். ஒரே மீடியமாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் வேவ்லென்த் டிஃப்ரெண்ட் பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகும். இதில் ஷார்ட்டர் வேவ்லென்த்தாக இருக்கிறது லென்ஸுக்கு ரொம்ப கிட்டக்கே ஃபார்ம் ஆகிடும், இல்லை லாங்கர் வேவ்லென்த்னால் கொஞ்சம் தூரமாக ஃபார்ம் ஆகும். இதுதான் குரோமேட்டிக் அபரேஷன். இதில் நம்மளோட விசிபிள் ஸ்பெக்ட்ரம்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா, ப்ளூவுக்கு இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் அண்ட் ரெட்டுக்கு இருக்கிறதுலே லாங்கஸ்ட் வேவ்லென்த் இருக்குது. லெஸ் தென் ப்ளூலாம் இருக்குது, வயலட்லாம் இருக்குது. பட் ஸ்டில் ப்ளூவுக்கு ப்ளூலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ளூக்கு ஷார்ட்டஸ்ட் அண்ட் ரெட்டுக்கு இருக்கிறதுலே லாங்கஸ்ட். எப்படி போகும் அப்படின்னா, ப்ளூ, அதுக்கப்புறம் க்ரீன், அப்புறம் எல்லோ, தென் ஃபைனலாக தான் ரெட் அப்படி இருக்கும். பாயிண்ட் டு பி ரிமெம்பர்ட், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த டெஸ்ட்டுமே இருக்குது. In hypermetropia, the parallel rays are behind the retina, and in case of myopia, focused in front of retina. Hence, shorter wavelength is appreciated better in hypermetropia and longer wavelength in myopia. அதாவது இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு ஹைப்பர்மெட்ரோபிக் ஐயில் பேரல் ரேஸ் பிஹைண்ட் தி ரெட்டினா ஃபோக்கஸ் ஆகும், மயோப்பியாவில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா ஃபோக்கஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது ஷார்ட்டர் வேவ்லென்த் ஹைப்பர்மெட்ரோப்பியானாலையும் லாங்கர் வேவ்லென்த் மயோப்பியானாலையும் பெட்டராக அப்ரிஷியேட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரியாமல் இருக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு புரியும். பட் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் அ கம்பேரிட்டிவ் இமேஜ், ஒருத்தர பார்த்துக்கோங்க. டியோக்ரோம் சார்ட்ஸ் ரெண்டு விதமாக அவைலபிளாக இருக்குது. ஒன்று ரெட் அண்ட் க்ரீன் பேக்ரவுண்டில் பிளாக் லெட்டர்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்னெலன் போர்ட்லலாம் பார்த்திங்கன்னா கீழே ஃப்ரண்ட் டெஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கும். அதில் FIN க்ரீன்லேயும் RED ரெட்லேயும் இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக எழுதியிருக்கும். ஸோ இந்த ரெண்டு விதமாக அவைலபிளாக இருக்கிறதுமே டியோக்ரோம் சார்ட் தான். ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோன்னா, தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேஷண்ட் அண்ட் டியோக்ரோம் சார்ட் ஷுட் பி 6 மீட்டர். ஆஸ்க் பேஷண்ட் டு சிட் கம்ஃபர்டபுள் அண்ட் எக்ஸ்பிளைன் ப்ரொசீஜர் டு பேஷண்ட். Make sure cylindrical correction is also placed in the eye to be checked since it may affect the result of test. அதாவது பேஷண்ட்க்கும் நம்ம டெஸ்ட் பண்ண போகிற சார்ட்டுக்கும் இருக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் 6 மீட்டரில் இருக்கணும். பேஷண்ட்டை கம்ஃபர்டபுளாக இருக்க சொல்லிட்டு, as I said in the previous video, explain the procedure to patient. It is very very important to do that. இதை தான் நம்ம பண்ண போகிறோம், இதுக்காக தான் பண்ண போகிறோன்றதை பேஷண்ட்க்கு ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. நம்ம இங்கே ஸ்பெரிக்கல் கரெக்ஷன் தான் ரிஃபைன் பண்ண போகிறோம். பட் ஸ்டில் தி சிலிண்ட்ரிக்கல் கரெக்ஷன் ஷுட் ஆல்சோ பி பிளேஸ்ட். ஏன் அப்படின்னா, அதோட இன்டர்ஃபரன்ஸ்னால நம்மளோட ரிசல்ட்க்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வரக்கூடாது. நம்மளோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் அக்யூரேட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இட் இஸ் பெட்டர் டு ஆல்வேஸ் பிளேஸ் சிலிண்ட்ரிக்கல் லென்ஸ் இன் பிளேஸ். நெக்ஸ்ட், occlude one eye, preferably start with right eye, so occlude left eye, and ask patient to read out letters placed in red and green background. Ask patient to compare both the colors and ask letter under which color background is dark and clear. இப்போ என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு கண்ணை நம்ம அக்ளூட் பண்ணிக்கணும். ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் வித் ரைட் ஐ. அதனால் லெஃப்ட் ஐ அக்ளூட் பண்ணிவிட்டு பேஷண்ட் கிட்ட அவங்கள்ட்ட அந்த போர்டை காமிச்சு
2 கலர் பேக்ரவுண்டில் இருக்க லெட்டர்ஸையும் படிக்க சொல்லிவிட்டு பேஷண்ட் கிட்ட அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெட் பேக்ரவுண்டில் இருக்கிறது கிளியராக இருக்கா, இல்லை க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கிறது கிளியராக இருக்கா, எதுனால உங்களுக்கு தெளிவாக தெரியுது, பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு நம்ம பேஷண்ட் கிட்ட கேட்கணும். கேஸ் 1, பேஷண்ட் வந்து எனக்கு ரெண்டுமே ஈக்குவலி கிளியராக இருக்குது, ஈக்குவலி டார்க்காக இருக்குது, எனக்கு ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கரெக்ஷன் கரெக்ட். நம்ம அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பிஃபோர் வி see about கேஸ் 2 அண்ட் கேஸ் 3 ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் திங் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஹைப்பர்மெட்ரோப்ஸில் க்ரீன் கிளியராக இருக்கும், மயோப்ஸில் ரெட் கிளியராக இருக்கும்னு சொன்னேன். அதுக்கான கான்செப்ட் என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேஸ் 2 அண்ட் கேஸ் 3 பார்த்தா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். இப்போது இதுதான் நம்மளோட ரெட்டினா அப்படின்னு வச்சுக்கோங்க. டியோக்ரோம் டெஸ்ட் எப்படி டிசைன் ஆகிருக்கும் அப்படின்னா, இது வந்து நார்மல் ஃபோக்கல் பாயிண்ட்டாகவும், ரெட் கொஞ்சம் அதுக்கு பின்னாடி ஃபோக்கஸ் ஆகிற மாதிரியும், க்ரீன் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் ஆகிற மாதிரியும், இப்படி தான் வந்து ஒரு டியோக்ரோம் டெஸ்ட்டை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. ஹைப்பர்மெட்ரோப்ஸில் என்ன ஆகும், லைட் ரேஸ் வந்து பேரலல் ரேஸ் வந்து ரெட்டினாக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகும். அப்போ நம்மளோட ரெட்டினா இங்கே இருக்கும். மயோப்ஸில் லைட் ரேஸ் வந்து ரெட்டினாக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ஒரு ரெட்டினா ஃபார்ம் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ஒரு மயோபிக் ஐ, இது வந்து ஒரு ஹைப்பரோபிக் ஐ. ஓகே, ஸோ ஹைப்பர்மெட்ரோப்பியாவில் நார்மல் ரேஸ் வந்து ரெட்டினாக்கு பின்னாடியும், மயோப்பியாவில் நார்மல் ரேஸ் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினாவும் ஃபோக்கஸ் ஆகும். இந்த பாயிண்டில் ஒரு ஹைப்பர்மெட்ரோபிக் ஐயில் கன்வர்ஜ் ஆக வேண்டிய பாயிண்ட் பின்னாடி இருக்கும்போது அதோட ரெட்டினா க்ளோசஸ்ட்டாக எந்த லைட் ரேஸ் இருக்குது, க்ரீன் ரேஸ் இருக்குது. ஸோ பேஷண்ட் வந்து டியோக்ரோம் டெஸ்ட்டில் க்ரீன் லைட் கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா தி பேஷண்ட் இஸ் ஹைப்பரோபிக். இதே மயோப்பியாவில் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டினல் ரேஸ் ஃபார்ம் ஆக வேண்டிய ஃபோக்கஸ் ஆக வேண்டிய பாயிண்ட் முன்னாடி இருக்குது. ஒரு மயோபிக் ஐயோட ரெட்டினா கிட்ட என்ன கலர் ஃபார்ம் ஆகிருக்கு, ரெட். ஸோ ரெட்டு கிளியராக இருக்குன்னு ஒரு பேஷண்ட் டியோக்ரோம் டெஸ்ட்டில் சொல்கிறாங்க, அந்த பேஷண்ட் இஸ் மயோபிக். ஒரு வேளை பேஷண்ட் வந்து எனக்கு ரெட்டும் கிளியராக இல்லை, க்ரீனும் கிளியராக இல்லை அப்படின்னா எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தெரியுது, எனக்கு ரெண்டு பேக்ரவுண்ட்லேயுமே லெட்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா தி கிவன் கரெக்ஷன் இஸ் கரெக்ட். அதில் நம்ம எதுவும் ரிஃபைன் பண்ண தேவையில்லை, நம்ம அதில் எந்த ஒரு கரெக்ஷன்ஸும் பண்ண தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை பேஷண்ட் க்ரீன் கிளியராக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா ப்ளஸ் பவர் வந்து 0.25 இன்க்ரீஸ் பண்ணணும். இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளஸ் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், கன்வர்ஜ் ஆகும். அப்போது இதுதான் நம்மளோட ரெட்டினா. இங்கே வந்து க்ரீனும் இங்கே வந்து நார்மல் ஃபோக்கல் பாயிண்ட், இங்கே ரெட் இருக்கும்போது கன்வர்ஜ் ஆகி என்ன ஆகும், நார்மல் ரெட்டினல் பாயிண்ட் இங்கே வந்துடும். கன்வர்ஜ் ஆனனால க்ரீன் முன்னாடி போயிடும், ரெட் இங்கே வந்துடும். when the distance between red and green are equal, we have reached the end point. Patient வந்து ரெண்டுமே ஈக்குவலி கிளியராக இருக்குன்னு சொல்லுவாங்க. that is the end point of test. So now let us get back to the topic. Case 2. Letter in green background are sharp and clear then red. Patient நம்மக்கிட்ட எனக்கு வந்து க்ரீன் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது, ரெட்டை விட எனக்கு க்ரீனில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தி பேஷண்ட் இஸ் ஹைப்பரோபிக். ஸோ நம்ம ப்ளஸ் பவர் வந்து ஆட் பண்ணணும். நம்ம கண்ணில் ஒரு கரெக்ஷன் கொடுத்துருப்போம்ல, அந்த கரெக்ஷனுக்கு மேலேயே ப்ளஸ் பவரை ஆட் பண்ணிட்டு வாங்க வித் 0.25 இன்க்ரிமெண்ட், 0.25 தென் 0.5 இந்த மாதிரி 0.25 இன்க்ரிமெண்ட்டில் நம்ம வந்துகிட்டே இருக்கும்போது அட் சம் பாயிண்ட் பேஷண்ட் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க எனக்கு ரெண்டுமே ஈக்குவலி கிளியராக இப்போ தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ பேஷண்ட் வந்து இப்போ வந்து எனக்கு க்ரீனை விட ரெட்டு கிளியராக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்மளோட ரிப்போர்ட்ஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா எந்த ஒரு பாயிண்டில் நமக்கு ரிவர்ஸ் ஆகுது இல்லையா, அது வந்து கன்ஃபர்மேஷனுக்கான ஒரு ஸ்டெப். ரிவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேஷண்ட் ரெண்டுமே ஈக்குவலி கிளியராக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல ஒரு பாயிண்ட், அதுதான் இஸ் அவர் ஆக்சுவல் எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி டெஸ்ட். இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஃபைனலாக என்ன கரெக்ஷன் கொடுப்போன்றது அது டெல் யூ அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. பட் இந்த ஸ்டெப்பில் என்ன நடக்குது அப்படின்னா
இந்த கரெக்ஷன் நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி க்ரீன் ரேஸ் வந்து கரெக்டாக ரெட்டினா கிட்டையும் ரெட் ரேஸ் வந்து ரொம்ப பின்னாடியும் இருந்திருக்கும். நம்ம ப்ளஸ் பவர் ஆட் பண்ண என்ன ஆகும்னா கன்வர்ஜ் ஆகும்போது லைட் ரேஸ் என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஃபோக்கல் பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஃபோக்கல் பாயிண்ட் கொஞ்சமாக முன்னாடி தள்ளி வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல க்ரீன் ரேஸ் வந்து ரெட்டினா கொஞ்சம் முன்னாடியும் ரெட் ரேஸ் வந்து ரெட்டினா கொஞ்சம் பின்னாடியும் such that our retina is perfectly in between these two rays have been perfectly balanced, they are equally blur. இதுதான் அங்கே நடக்கும். This is what is going to happen, this is what we are going to do. We are just converging it a little bit more forward so that retina comes in between green and red. Next, case 3, letters in red background are sharp and clear than green background. So, the patient is myopic, hence add minus. Increase in 0.25 increment till both background are seen equally clear. The same procedure but கொஞ்சம் வேறு மாதிரி. பேஷண்ட் வந்து ரெட்டு கிளியராக இருக்குது எனக்கு க்ரீனை விட அப்படின்னு சொல்கிறாங்கன்னா பேஷண்ட் மயோப்பிக்காக இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணுவோம், மைனஸ் பியரை 0.25 இன்க்ரிமெண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும். லைக் தி சேம் வே -0.25 தென் -0.5 தென் இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரும்போது ஒரு பாயிண்டில் பேஷண்ட் வந்து எனக்கு ரெண்டுமே ஈக்குவலி கிளியராக இருக்குது, இப்போது ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் அவர் எண்ட் பாயிண்ட். பட் அதுதான் எண்ட் பாயிண்ட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னொரு தடவை -0.25 இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பேஷண்ட் எனக்கு ரெட்டை விட க்ரீன் கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா பேஷண்ட் சொன்ன பாயிண்ட் தான் கரெக்ட். நம்ம இன்னொரு 0.25 இன்க்ரீஸ் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடி ஸ்டெப், அதாவது பேஷண்ட் ரெண்டுமே ஈக்குவலாக கிளியராக இருக்குதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு தான் நமக்கு ஃபைனலாக பேஷண்ட்டுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். அது என்னன்னு I'll tell you now. I'll tell you after this. இப்போது இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, க்ரீன் ரேஸ் வந்து ரொம்ப முன்னாடி. ஸோ இப்போ என்ன நடக்குது, க்ரீன் ரேஸ் வந்து ரொம்ப முன்னாடி ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரெட் ரேஸ் ஆல்மோஸ்ட் ரெட்டினா கிட்டக்க ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ மைனஸ் ஆட் பண்ணியிருக்கோம். மைனஸ் ஆட் பண்ண என்ன ஆகும், டைவர்ஜ் ஆகி ஃபோக்கல் பாயிண்ட் பின்னாடி தள்ளிகிட்டே போகும். பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் க்ரீன் ரேஸ்க்கும் ரெட் ரேஸ்க்கும் இன் பிட்வீனில் நம்மளோட ரெட்டினா இருக்கணும். அந்த டைமில் க்ரீன் அண்ட் ரெட் வில் பி ஈக்குவலி ஷார்ப் அண்ட் கிளியர். அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் பேஷண்ட் எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹைப்பர்மெட்ரோப்பியாக இருக்கும்போது க்ரீன் கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறனால கன்வர்ஜிங் லென்ஸ் வச்சு கொஞ்சமாக ஃபார்வர்ட் கொண்டு வந்து ரெட்டினாவை ஈக்குவலி பேலன்ஸ் பிட்வீன் ரெட் அண்ட் க்ரீன் பிளேஸ் பண்ணுறோம். தி சேம் வித் மயோப்பியா, ரெட்டு கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறனால டைவர்ஜிங் லென்ஸ் வச்சு கொஞ்சமாக தீஸ் லைட் ரேஸை கொஞ்சம் பின்னாடி கொண்டு போய் ரெட்டினாவை இன் பிட்வீன் க்ரீன் அண்ட் ரெட் பிளேஸ் பண்ணுறோம். This is what happens in Duochrome test. என்ன நம்ம எப்படி ஃபைனல் ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுப்போன்றதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு 4 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். 2 for green and 2 for red பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட், அவங்களுக்கு நம்ம டியோக்ரோம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் அவங்களோட ட்ரையல் ஃப்ரேமில் இருக்கிற வேல்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வச்சு நம்ம பேஷண்ட்க்கு டியோக்ரோம் டெஸ்ட் ப்ரொசீட் பண்ணும்போது பேஷண்ட் வந்து எனக்கு க்ரீன் கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம என்ன லென்ஸ் வச்சு இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம், ப்ளஸ் லென்ஸ் வச்சு. க்ரீன் கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறனால நம்ம ப்ளஸ் லென்ஸ் வச்சு கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 0.25ல் அப்போ பேஷண்ட் எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியலன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 0.5 கொடுக்குறோம். அப்போ பேஷண்ட் வந்து எனக்கு ரெட்டும் க்ரீனும் ஈக்குவலாக கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு பேஷண்ட் எப்போ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ரெட் அண்ட் க்ரீன் ஈக்குவலாக கிளியராக இருக்குன்னு 0.5ல் ப்ளஸ் 0.5 நம்ம ட்ரையல் ஃப்ரேமில் ஆட் பண்ணதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க. 0.5 ஸ்பியர். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் ஒரு 0.25 ஆட் பண்ணி ப்ளஸ் 0.75 ப்ளேஸ் பண்ணுவோம். இந்த 0.5 எடுத்துகிட்டு ப்ளஸ் 0.75 ப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ பேஷண்ட் வந்து எனக்கு அப்படியே டோட்டலி ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ க்ரீனை விட எனக்கு ரெட்டு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் அன் எண்ட் பாயிண்ட். அதாவது இது வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. திரும்ப இந்த 0.75 எடுத்துகிட்டு 0.5 ப்ளேஸ் பண்ணும்போது பேஷண்ட் இப்போ எனக்கு கிளியராக இருக்குது, ரெட்டு க்ரீன் ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் தி எண்ட் பாயிண்ட் ஆஃப் அவர் டெஸ்ட். இப்போ இந்த பேஷண்ட்க்கு ஃபைனலாக என்ன ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். பேஷண்ட் ஆல்ரெடி +1 ஸ்பியர் போட்டிருக்காங்க. அலாங் வித் தட் நம்மளோட டெஸ்ட்டில்
ஒரு 0.5 ஆட் ஆகுது. அப்போனா இன் டோட்டல் ப்ளஸ் 1.5. இதை தான் பேஷண்ட்க்கு ஃபைனல் ஸ்பியராக கொடுப்போம். So this is the final spherical correction of that patient. So next example, -2.5. -2.5 இந்த கரெக்ஷன் தான் பேஷண்ட்டோட ஐயில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பேஷண்ட் கிட்ட நம்ம டியோக்ரோம் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பேஷண்ட் வந்து க்ரீன் கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போது பேஷண்ட் இஸ் ஹைப்பரோபிக். நம்ம என்ன பண்ணணும்? we should add plus. So what we are going to do is -2.5 is already in the patient's trial frame. So first we will place plus 0.25. If patient reports it's still not clear, எனக்கு இன்னமும் வந்து green தான் clear-ஆக இருக்குது அப்படின்னா we should go to next step, that is plus 0.5. If the patient says that both the backgrounds are equally clear now, அந்த ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியுது, முன்ன மாதிரி எனக்கு க்ரீன் பெட்டராக ரெட் கம்மியாக தெரியல, ரெண்டுமே எனக்கு ஒரே மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்கிறாங்கன்னா திஸ் இஸ் தி எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி டெஸ்ட். பட் ஸ்டில் டு கன்ஃபார்ம் திஸ் இஸ் தி எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி டெஸ்ட். ஸோ ஆஃப்டர் டூயிங் an algebraic sum, 2.5 plus 0.5, the final spherical correction we should give for the patient is -2 diopter. ஒருவேளை பேஷண்ட் இந்த ப்ளஸ் 0.5லேயும் எனக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் இன்னும் ஒரு 0.75 வைக்கிறீங்க, அப்புறம் 1 அப்படின்னா போதுன்னா திஸ் டெஸ்ட் இஸ் நாட் ரிலையபிள். டியூக்ரோம் டெஸ்ட்டோட ரிலையபிலிட்டி 0.5 வரைக்கும் தான். இஃப் இட் இஸ் பிட்வீன் ப்ளஸ் ஆர் -0.5. ஏன் அப்படின்னா இதை தாண்டி போகும்போது மேபி அக்காமடேஷனோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ இட் இஸ் பெட்டர் டு கோ வித் சைக்ளோப்ளெஜிக் ரிஃப்ராக்ஷன். So it is better to go with cycloplegic refraction. Coming to example number 3, இந்த ஒரு கேஸில் பேஷண்ட்டோட ட்ரையல் ஃப்ரேமில் என்ன பவர் இருக்குது அப்படின்னா +1 ஸ்பியர் அண்ட் -0.5 சிலிண்டர் அட் 90. இப்போ பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட ரெட்டு கிளியராக இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க டியோக்ரோம் டெஸ்ட்டில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெட் கிளியராக இருந்தால் மைனஸ் பவர் ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு -0.25 பேஸ்ட் பண்ணுறோம். -0.25லே பேஷண்ட் வந்து எனக்கு கிளியர் ஆகுது, எனக்கு ரெட் அண்ட் க்ரீன் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் தி எண்ட் பாயிண்ட். ஆஸ் யூஷுவல் அல்ஜிப்ரிக் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளஸ் 0.75 வரும். ஸோ தி ஃபைனல் கரெக்ஷன் இஸ் ப்ளஸ் 0.75 -0.5 சிலிண்டர் அட் 90 டிகிரி. பேஷண்ட்டோட ட்ரையல் ஃப்ரேம்னா -1 அண்ட் -0.5 அட் 180 இருக்குது. பேஷண்ட் நம்மக்கிட்ட டியோக்ரோம் டெஸ்ட்டில் ரெட்டு கிளியராக இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு -0.25 ப்ளேஸ் பண்ணுறோம், கிளியர் ஆகலை. அகெயின் -0.5 வைக்கிறோம். அப்போ பேஷண்ட் வந்து ரெட் க்ரீன் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா தட் இஸ் தி எண்ட் பாயிண்ட். அப்போது ஆல்ரெடி பேஷண்ட் கிட்ட -1 ஸ்பியர் இருக்குது, நம்ம ஒரு -0.5 ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தோடையும் அல்ஜிப்ரிக் சம் பண்ணோம் அப்படின்னா -1 ஸ்பியர். This is the final spherical correction to be prescribed. இன்னொன்று, இந்த டெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒரு ப்ளஸ் ஆர் -0.5க்கு மேலே போனால் திஸ் இஸ் நாட் ரிலையபிள்னு. அதே மாதிரி ஹை ரிஃப்ராக்டிவ் எரர், ரொம்ப ஹை பவர் லைக் -3 +6 அப்படின்னா போச்சுன்னா திஸ் டெஸ்ட் இஸ் நாட் ரிலையபிள். அந்த மாதிரி கேசஸ்க்குலாம் நம்ம டியோக்ரோம் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டோம். Hope this video is helpful. Thank you for watching.